சோமு ராமு இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. இவங்க ரெண்டு பேர்ல சோமு அண்ணன், ராமு தம்பி. இவங்களோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாம போனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு சொந்தமா இருந்த வயல்ல விவசாயம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சோமுவுக்கு விவசாயத்தை பத்தி நல்லா தெரியும். ஆனா அந்த அளவுக்கு ராமுவுக்கு விவசாயத்தை பத்தி தெரியாது. அதே சமயம் அண்ணன் சொன்ன வேலைய ராமு அப்படியே செய்வான். இவங்க தான் சோமுவோட மனைவி. இவங்க பேரு ராகினி. இவங்க ராமுவோட மனைவி. இவங்க பேரு சாந்தினி. எல்லாரும் சீக்கிரமா வந்து இந்த தானியங்களை சாப்பிடுங்க. எனக்கு நிறைய வேலை இருக்கு. என்னோட நேரத்தை வீணாக்காம சீக்கிரமா வந்து சாப்பிடுங்க. ராகினி, சாந்தினி, யாராவது கொஞ்சம் இங்க வாங்கம்மா. கூப்பிடுறது மாமா குரல் மாதிரி இருக்கு. ஒருவேளை மாமா என்னதான் கூப்பிடுறாரோ? மாமா கூப்பிட்டீங்களா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு எதுவும் வேண்டாமா. நான் எல்லாரையும் பார்த்து பேசணும்னு ஆசைப்படுறேன். ராமுவும் சோமுவும் வீட்ல இருக்காங்களா? எல்லாரும் வீட்ல தான் இருக்காங்க மாமா. சாந்தினி, எல்லாரையும் இங்க கூப்பிடு. நான் எல்லார்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்படுறேன். அப்பா, என்னப்பா ஆச்சு? உடம்பு ஏதாவது சரியில்லையா? ஆமாப்பா, உடம்பு சரியில்லைதான். நான் உங்க அம்மா கிட்ட போக ஆசைப்படுறேன். அப்பா, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகல, நீங்க நல்லா இருக்கீங்க. ஒருவேளை உங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாயிடுச்சுன்னா நாங்க உங்களை நகரத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போவோம். என்னது? மாமாவை நகரத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக போறீங்களா? என்னங்க, உங்க தம்பி சொல்றத கேட்டீங்களா? நீங்க இல்லாம தனியா நின்னு உங்க தம்பியால ஒரு ரூபா கூட சம்பாதிக்க முடியாது. இந்த லட்சணத்துல மாமாவை சிட்டில உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக போறாராம். ஐயா சின்னவரே, சிட்டில உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போனா எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா உங்களுக்கு? ராகினி, சின்னவன் ஏதோ தெரியாம அப்படி பேசிட்டான். அவனை விட்டுடுமா. எனக்காக யாரும் எந்த செலவும் பண்ண வேணாம். மாமா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னோட கணவர் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்க நல்லா இருக்கீங்க. சாந்தினி, நீயும் உன்னோட கணவரும் என்னவோ டாக்டருக்கு படிச்சுட்டு வந்த மாதிரி பேசுறீங்க. நீங்க என்னதான் மாமாவோட மனசுல நம்பிக்கையை உண்டாக்குறதுக்காக இப்படி எல்லாம் பேசினாலும் நடக்க போறத உங்களால தடுத்து நிறுத்த முடியாது. அவருக்கு எவ்வளவு வயசாகுது தெரியுமா? அவர் இன்னும் எத்தனை நாள் வாழ போறாருன்னு நினைக்கிறீங்க? ராகினி, நீ பைத்தியம் முடிச்ச மாதிரி பேசுற. முதல்ல நீ பேசுறத நிறுத்து. எங்க எதை பேசணும்னு உனக்கு தெரியவே இல்லை. ஆமா, உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தான் எதுவும் தெரியாது. நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னங்க, நான் உங்கள மாதிரி ஒரு முட்டாள இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. ராகினி, நீ எதை வச்சு இந்த மாதிரி பேசுற? நான் அப்படி முட்டாள்தனமா என்ன பண்ணிட்டேன்? சொத்தை பிரிக்கிறத பத்தி உங்க அப்பா கிட்ட பேசுங்கன்னு நானும் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். ஆனா நீங்க என்னடானா இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்புறமா பேசுறேன்னு சொல்றீங்க. எப்ப பேச போறீங்க? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் பேச போறீங்களா? இங்க பாரு ராகினி, நீ சொல்ற மாதிரி பாகப்பிரிவினை பத்தி பேசுறதுக்கு இது நேரம் கிடையாது. ஏன்னா எங்க அப்பா நல்லா தான் இருக்காரு. அவர் உடம்புக்கு எதுவும் இல்ல. நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களையும் நம்ம குடும்பத்தையும் விட்டு பிரிஞ்சு போறத தவிர எனக்கு வேற வழியே இல்ல. என்னோட பேச்ச கேட்காத உங்க கூட வாழ்றதுக்கு பதிலா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய் நிம்மதியா இருப்பேன். ராகினி, நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? நான் சரியாதான் பேசுறேன். நீங்க தான் என் பேச்சை இன்னும் புரிஞ்சிக்கல. இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை கழுதையா இருந்து நீங்க தான் இழுத்துட்டு வரீங்க. இப்ப உங்க தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு குடும்பமும் வந்துருச்சு. இதுக்கப்புறமும் அந்த குடும்பத்துக்கு சேர்த்து நீங்க உழைக்கிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. ராகினி, ராமு என்னோட தம்பி. அப்படியா? ராமு உங்களோட தம்பினா அப்புறம் நான் யாரு? உங்க தம்பி உங்களுக்கு வேணும், நான் உங்களுக்கு தேவை கிடையாது. அப்படித்தானே? என்னோட வார்த்தைக்கு நீங்க எப்பவும் மதிப்பு கொடுக்க போறதில்ல. எனக்கு மதிப்பு இல்லாத வீட்ல நான் எதுக்காக வாழணும்? ராகினி, இப்ப எதுக்காக அழுவுற? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க என்ன கை கழுவிட்டு உங்க தம்பி கூடவே வாழ ஆரம்பிச்சிடுவீங்க போல இருக்கு. ராகினி, என்ன பைத்தியம் மாதிரி பேசுற? நீ என்னோட மனைவி. நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். உன்னை விட்டு நான் ஒரு நாளும் பிரிஞ்சு போக மாட்டேன். அப்படின்னா உங்க அப்பா கிட்ட இன்னைக்கு சொத்து பிரிக்கிறத பத்தி பேசுங்க. சரி, பேசுறேன். சோமு, வா, இங்க வந்து என் பக்கத்துல உட்காரு. அப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுப்பா,
என்ன சொல்ல போற? அப்பா, உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நம்ம கிராமத்துல உள்ள நிறைய குடும்பங்கள்ல அப்பா இறந்த பிறகு அண்ணன் தம்பிக்குள்ள சொத்துக்காக எவ்வளவு சண்டை நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால நீங்க இருக்கும்போதே எல்லாத்தையும்... அண்ணா, நீ என்ன சொல்ற? ராமு, நீ கொஞ்சம் அமைதியா இரு. சோமு சரியாதான் பேசுறான். நான் உயிரோட இருக்கும்போதே என்னோட சொத்து எல்லாத்தையும் உங்க 2 பேருக்கும் சமமா பிரிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது, சமமா பிரிச்சு கொடுக்க போறீங்களா? ஏமா அப்படி கேக்குற? நான் ஏதாவது தவறா சொல்லிட்டேனா? ஆமா மாமா, நீங்க பேசுனது சரியில்லை. நீங்க செய்யறது பெரிய அநியாயம். உங்க சின்ன பையனுக்கு எதுவுமே தெரியாது. இவ்வளவு நாள் இந்த குடும்பத்தை என்னோட கணவர் தான் நடத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப இருக்கிற சொத்தை 2 பேருக்கும் சமமா பிரிக்க போறீங்கன்னா என்ன அர்த்தம்? ராகினி, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறப்ப இருக்கிற சொத்தை யாரா இருந்தாலும் சமமா தான் பிரிச்சு கொடுப்பாங்க. இதுல என்ன தப்பு? குடும்பத்துக்காக மாடா உழைச்சு ஓடா தேய்றது நீங்க, ஆனா சொத்துல மட்டும் உங்க தம்பிக்கு சரி பாதி பிரிச்சு கொடுக்கணும். இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு என்னால எப்படி பேசாம இருக்க முடியும்? அண்ணி, அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது நீங்க என்ன பேசுறீங்க? அப்பா, எனக்கு எதுவும் வேண்டாம். நீங்க எல்லா சொத்தையும் அண்ணனுக்கே கொடுத்துடுங்க. நீங்க மட்டும் எங்க கூட இருங்க. ஆமா மாமா, நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு வேற எதுவும் தேவையில்லை. சாந்தினி, இப்படி பேசினா எப்படிமா? இருக்கிறதுக்கு வீடும் செலவு பண்ண பணமும் இல்லாம உங்களால எப்படி குடும்பம் நடத்த முடியும்? சோமு, நீயே சொல்லு. எந்த சொத்து உங்களுக்கு கிடைச்சா நீயும் உன்னோட மனைவியும் சந்தோஷமா இருப்பீங்க? அத இப்பவே சொல்லுங்க. அப்பா சொன்னதை கேட்ட சோமு எதுவும் பேசாம மௌனமா உட்கார்ந்துட்டு இருந்தான். அவரை கேட்டா அவர் என்ன சொல்வாரு? இப்படிதான் மௌனமா உட்கார்ந்துட்டு இருப்பாரு. நான் சொல்றேன் கேளுங்க. இந்த வீடு முழுக்க முழுக்க என்னோட கணவர் சம்பாதிச்சு கட்டினது. அதனால இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம். அப்புறம் நம்ம கிட்ட இருக்கிற வயல், 4 பசுமாடு, இது எல்லாம் எங்களுக்கு கொடுத்துடுங்க. ராகினி, இன்னைக்கு வரைக்கும் அந்த பசுமாட்டை ராமுவோட மனைவி தானே பார்த்துட்டு இருக்கா. ஏன் என்னால அந்த பசுமாட்டை பாத்துக்க முடியாதா? வேணும்னா நம்ம வீட்ல இருக்கிற கோழிகளை சாந்தினி எடுத்துக்கிட்டோம். ராகினி, நீ என்னமா சொல்ற? இருக்கிற எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கிட்டா சின்னவன் ராமுவுக்கும் அவன் மனைவிக்கும் எதை தான் கொடுப்பீங்க? அவங்க 2 பேரும் வாழ்வதற்கு வீடு வேண்டாமா? அப்பா, நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்க. நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்கிற அந்த மண் வீட்டுல நானும் என்னோட மனைவியும் தங்கிக்கிறோம். ஆமா மாமா, அங்க தங்கறதுல எங்களுக்கு எந்த சிரமமும் இல்ல. சாந்தினி, நீங்க 2 பேரும் அந்த மண் வீட்டுல தங்க போறத நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா, எங்களுக்கு அது ஒரு கஷ்டமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரு நாள் இல்ல ஒரு நாள் மண்ணுக்குள்ள தானே போக போறோம். இப்ப அந்த வீட்ல வாழ்றதால நாங்க ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டோம். சாந்தினி, அண்ணி நம்மள இந்த மண் வீட்டுக்கு அனுப்புனதை நினைச்சு நீ வருத்தப்படுறியா? எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. கடவுள் நினைச்சாருன்னா நாம வாழ போற மண் வீட்லயே நமக்கு எல்லா வசதியும் கிடைக்கும். ஆனா மாமா வந்து வீட்ல விட்டுட்டு வந்ததுதான் என்னால தாங்க முடியல. சாந்தினி, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மனைவியை கிடைச்சதை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் பெரிய பாக்கியசாலி. என்னங்க, மணி ஆயிடுச்சு. நான் போய் சமையல் வேலைய பாக்குறேன். சாந்தினி, நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. அப்பாவோட ஆசீர்வாதம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். இருந்தாலும் இப்ப நம்ம யாரோட துணையும் இல்லாம தனி வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். அதுக்கு நமக்கு பணம் தேவைப்படும். அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. நான் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த பணத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் மல்லிகை சாமானம் வாங்கிக்கிட்டு அப்படியே நம்ம கிட்ட இருக்கிற கோழிகளுக்கு தீவனம் வாங்கிட்டு வந்துருங்க. நம்மளோட வாழ்க்கைக்கு இருக்கிற கடைசி ஆதாரம் அந்த கோழிகள் மட்டும்தான். நீ சொல்றது உண்மைதான். நான் இப்பவே கிளம்புறேன். ராகினி, எதுக்கு பகல் நேரத்துல கதவு மூடி வைக்கிற? சத்தம் போடாம இந்த இனிப்பை சாப்பிடுங்க. என்ன இனிப்பெல்லாம் கொடுக்குற? அப்படி என்ன சந்தோஷமான விஷயம்? ஏன் சாதாரணமா நாம இனிப்பு சாப்பிடக்கூடாதா? ரொம்ப நாளைக்கு பிறகு என் மனசுல இருக்க சுமைகள் எல்லாம் இறங்கிடுச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா, நீ எதை பத்தி பேசுற? உங்க தம்பியவும் உங்க தம்பியோட மனைவியையும் பத்தி தான் பேசுறேன். அவங்க 2 பேரும் உனக்கு சுமையா இருந்தாங்களா? நீ என்ன சொன்னாலும் சரி, நடந்தது பெரிய தப்பு. நாம ராமுவுக்கும் ராமுவோட மனைவிக்கும் பெரிய துரோகம் பண்ணிருக்கோம். அப்படியே வச்சுக்கோங்க. உங்க இடத்துல இருந்து பார்த்தா துரோகம், என் இடத்துல இருந்து பார்த்தா புத்திசாலித்தனம். இல்லனா பாதி சொத்து இந்நேரம் நம்ம கைய விட்டு போயிருக்கோம். நீ எதை நினைச்சு சந்தோஷப்படுறியோ அதை நினைச்சுதான் என் மனசு கஷ்டப்படுது. ஆமா, நீங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டீங்களா?
இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு குழந்தைங்க பிறக்கும். அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாருங்க. உங்க தம்பிய பத்தி மட்டுமே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ராகினி, ராமு என் சொந்த தம்பி, சாந்தினி அவனோட மனைவி. அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையான்னு கூட தெரியல. என் மனசு அவங்கள தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. என்னங்க நீங்க ஏன் அழுவுறீங்க? சாந்தினி, என்னை மன்னிச்சிடு. சோத்துல இன்னைக்கு நாம தண்ணி ஊத்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். உன்னை நான் ரொம்பவும் கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். என்ன நீங்க இப்படி பேசுறீங்க? நான் சத்தியமா அப்படி நினைக்கவே இல்ல. நம்ம இவ்வளவு நாளா உங்க அண்ணாவோட நிழல்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா அப்படி வாழ்ந்தது போதும்னு நினைச்சுதான் கடவுள் இப்ப நம்மள தனியா பிரிச்சு கொண்டு வந்திருக்காரு. நாம இதுக்கப்புறம் சொந்த கால்ல நிக்க போறோம். இருந்தாலும் எனக்கு யார் என்ன வேலை கொடுப்பாங்க? எனக்கு எந்த வேலையும் பார்க்கவும் தெரியாது. இங்க பாருங்க, நீங்க யாருகிட்டயும் போய் எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். நம்ம கிட்ட கோழிகள் இருக்கு. நீங்க நாளையில இருந்து இந்த கோழிகளோட முட்டையை எடுத்துட்டு போய் சந்தையில வித்துட்டு வாங்க. சாந்தினி, நம்ம கிட்ட அப்படி ஒண்ணும் அதிகமான கோழிகள் இல்ல. இந்த கோழிங்க தினமும் எத்தனை முட்டைகளும் நினைக்கிற? அந்த முட்டையை வித்து வர பணத்துல நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும்னு எனக்கு தோணல. அதுவும் இல்லாம அந்த சந்தையில நிறைய பேர் முட்டை வித்துட்டு இருக்கிறத நான் பாத்திருக்கேன். என்னங்க, நம்ம இப்படி செஞ்சா என்ன? தினமும் காலையில சந்தைக்கு நிறைய வியாபாரிகள் தூரமா உள்ள கிராமத்துல இருந்து வருவாங்க. ஆமா, வருவாங்க. அதனால நமக்கு என்ன புண்ணியம்? இதுல நிறைய பேர் காலையில சாப்பிடாம தான் சந்தைக்கு வராங்க. இவங்களுக்காக சந்தையில நிறைய இட்லி கடை இருக்கு. நாம கொஞ்சம் வித்தியாசமா காலையில சப்பாத்தியும் முட்டை குருமாவும் செஞ்சு வியாபாரம் பண்ணுனா எப்படி இருக்கும்? சாந்தினி, இது ரொம்ப நல்ல யோசனை. இது எனக்கு தோணவே இல்லை. எனக்கு என்னவோ இந்த வியாபாரம் நல்லா நடக்கும்னு நம்பிக்கை இருக்கு. முட்டைய சாதாரணமா கொண்டு போய் விக்கிறத விட சப்பாத்தியோட முட்டை குருமா செஞ்சு எடுத்துட்டு போனா நமக்கு நிறைய லாபம் கிடைக்கும். ஒருவேளை நாம நினைச்சபடி நடக்கலனா? அது எப்படி நடக்காம போகும்? நீங்க போய் கோதுமை மாவு வாங்கிட்டு வாங்க. நாளையில இருந்து நம்ம வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம். மறுநாள் காலையில அந்த வயதான தந்தை ரொம்பவும் தாகமா இருந்தாரு. ராகினி, அம்மா ராகினி, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. ராகினி, ராகினி. ராகினி, அப்பா எவ்வளவு நேரமா கூப்பிடுறாரு? அவர் கூப்பிடுறது உனக்கு கேட்கலையா? இங்க பாருங்க, என்ன கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுங்க. பொழுது விடிஞ்சாலே உங்க அப்பா தொல்லை தாங்கல. ராகினி, அவர் குடிக்க தண்ணி கேக்குறாரு. அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? சீக்கிரமா சாக போறேன்னு உங்க அப்பா சொல்லி 1 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இது வரைக்கும் சாகல. எல்லாம் என் தலையெழுத்து. மாமா கூப்பிடுற மாதிரி இருக்கு. நாம போய் என்னன்னு பாப்போம். மாமா, எழுந்திருக்காதீங்க. அப்படியே படுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்துட்டு வரேன். சாந்தினி, நீ வந்துட்டியாமா? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. தண்ணி எடுத்துட்டு வாமா. இதோ இப்பவே போய் எடுத்துட்டு வரேன். நீங்க அப்படியே படுத்துக்கோங்க. கட்டில விட்டு இறங்காதீங்க. சாந்தினி, ராகினி என் சொத்துல பெரும்பகுதியை எடுத்துக்கிட்டா. ஆனா நான் கூப்பிட்டதும் அவ வரல. உங்களுக்காக நான் எதையும் கொடுக்கல. ஆனா என் குரல் கேட்டதும் நீ ஓடி வந்துட்ட. என்னோட 2 மகன்களுக்கும் சொத்தை சரிசமமா பிரிச்சு கொடுக்க என்னால முடியல. இது நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குமா. மாமா, அழாதீங்க மாமா. நீங்க அழுதீங்கன்னா என்னால தாங்க முடியல. சொத்து இல்லைன்னா என்ன மாமா, உங்களோட ஆசீர்வாதம் எப்பவும் எங்க கூட இருக்கும். எங்களுக்கு அது போதும். சாந்தினி, நீ இந்த ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க? சொத்தை பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா? ராகினி, அப்படியெல்லாம் பேசாதம்மா. நீங்க சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு இவங்களை பத்தி தெரியாது. உங்களை கவனிக்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வந்து இங்க உள்ள பொருளை எல்லாம் திருடிட்டு போலான்னு வந்திருக்கா. அக்கா, என்னக்கா இப்படி பேசுறீங்க? ஆமா, உண்மையதான் சொல்றேன். உன்னோட வீட்டுக்காரருக்கு என் வீட்டுக்காரர் மாதிரி சம்பாதிக்கிற திறமை கிடையாது. அதனாலதான் கிடைச்சதை சுருட்டிக்கிட்டு போலான்னு வந்திருக்க. அக்கா, நான் மாமாவுக்கு தண்ணி கொடுக்க தான் வந்தேன். வேற எதுக்காகவும் வரல. மாமா மேல அவ்வளவு அக்கறை இருந்தா அவர் ஏன் இங்க விட்டுட்டு போகணும்? உங்க கூடவே அழைச்சிட்டு போய் அங்க வச்சுக்க வேண்டியது தானே. கடவுளே, இந்த பேச்செல்லாம் கேட்கதான் என்னை இன்னும் உயிரோட வச்சிருக்கியா? மாமா, இதுக்கப்புறம் நீங்க இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க வேண்டாம். எங்க கூட வந்துருங்க.
சாந்தினி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ராமு எப்படி தனியா குடும்பம் நடத்த போறான்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இதுல நானும் உங்க கூட வந்து உங்களுக்கு சுவையா இருக்க விரும்பல. மாமா, மரத்தை வச்சவன் கண்டிப்பா தண்ணி ஊத்துவான். நான் இப்பவே போய் அவர் அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்து உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துருவாரு. சொல்றதோட நிறுத்திராத, அதை செஞ்சு காட்டு. இன்னும் 1/2 மணி நேரத்துல நீங்க மாமாவை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. சாந்தினி, சீக்கிரமா தயார் பண்ணு. இப்பவே லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் முதலா வியாபாரத்துக்கு போறேன். எப்படி நடக்க போகுதோ. இங்க பாருங்க, வியாபாரம் நடக்குமா நடக்காதான்னு நினைச்சு கவலைப்படாதீங்க. கடவுளோட காதுல இன்னைக்கு நம்மளோட குரல் விழாம போகலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நம்ம பிரார்த்தனையை அவர் கேட்பாரு. நம்ம வாழ்க்கைய மாத்தி காட்டுவாரு. என்னோட சின்ன மருமக ரொம்ப புத்திசாலி. அவளோட ஒவ்வொரு வார்த்தையிலையும் சத்தியம் இருக்கு. சூடான சப்பாத்தி, சுவையான முட்டை குருமா. சூடான சப்பாத்தி, சுவையான முட்டை குருமா. ஆமா, நான் உன்னை இதுக்கு முன்னாடி இந்த சந்தையில பார்த்ததே இல்லையே. ஆமா, நான் இன்னைக்கு தான் முதலா வியாபாரத்துக்கு வந்திருக்கேன். சூடான சப்பாத்தியோட சூப்பரான முட்டை குருமாவும் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியா? சரி, எங்களுக்கு 2 பிளேட்டு சப்பாத்தியும் முட்டை குருமாவும் கொடு. சீக்கிரமா கொடுப்பா, ரொம்ப பசிக்குது. விடிய காலையில 3 மணிக்கு வீட்டை விட்டு கிளம்புறது. இன்னும் பச்சை தண்ணி கூட குடிக்கல. இப்படி ஆரம்பிச்ச ராமுவோட வியாபாரம் நேரம் போக போக நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. சப்பாத்தியும் முட்டை குருமாவும் நல்ல ருசியா இருக்குதுன்னு கேள்விப்பட்ட நிறைய பேரு அங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கூட்டம் அதிகமா வந்ததால ராமு எடுத்துட்டு போன சப்பாத்தியும் முட்டை குருமாவும் சீக்கிரமாவே தீர்ந்து போயிடுச்சு. நான் எடுத்துட்டு வந்த சப்பாத்தி எல்லாம் இவ்வளவு சீக்கிரமா வித்துடுன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டா சாந்தினியும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வீட்டுக்கு போன ராமு நடந்த எல்லாத்தையும் தன்னோட அப்பா கிட்டயும் மனைவி கிட்டயும் சொன்னான். நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையாவா? நீங்க எடுத்துட்டு போனது எல்லாமே வித்துருச்சா? நான் இன்னும் கொஞ்சம் சப்பாத்தியும் முட்டை குருமாவும் எடுத்துட்டு போயிருந்தா கூட அதுவும் வித்திருக்கும். அதனாலதான் இன்னைக்கு கோதுமை மாமாவும் எண்ணெயும் கொஞ்சம் அதிகமா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னங்க, இன்னைக்கு முதல் நாள்ன்றதுனால நம்ம கிட்ட இருந்த முட்டையில பாதி முட்டைய தான் குருமா பண்ணுனேன். நாளைக்கு இருக்கிற முட்டை எல்லாத்தையும் குருமா பண்ணி சப்பாத்தியும் அதிகமா போட்டு கொடுக்கறேன். பெரிய பாத்திரத்தை தூக்கிக்கிட்டு காலையில வெளியில போன ராமு மறுபடியும் வீட்டுக்கு வந்ததை பார்த்ததும் நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டு வாசலுக்கு வந்த ராகினி வீட்டுக்குள்ள இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையும் கேட்டுட்டா. ராகினியோட மனசு இப்ப பொறாமையில எரிய ஆரம்பிச்சது. புதுசா வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கீங்களா? இது எத்தனை நாளைக்கு நல்லா நடக்குதுன்னு நானும் பாத்துடுறேன். என்னங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீங்க வியாபாரத்துக்கு கிளம்பலாம். சரி வா, நான் அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். நீங்க வியாபாரம் பண்ணி முன்னேற போறீங்களா? விட மாட்டேன். நீங்க 2 பேரும் எப்பவும் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும். உங்களை வளரவே விட மாட்டேன். இப்படி சொன்ன ராகினி முட்டை குருமா இருந்த பாத்திரத்துல தண்ணீரை ஊத்தி மறுபடியும் மூடி வச்சுட்டா. அக்கா, நீங்களா? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? ஏன், நான் இங்க வரக்கூடாதா? அப்படி இல்லக்கா, பொதுவா நீங்க இந்த பக்கம் வர மாட்டீங்க, அதனாலதான் அப்படி கேட்டேன். சரி, எனக்கு நேரமாகுது, நான் கிளம்புறேன். என்னப்பா, உனக்காக எவ்வளவு நேரமா காத்திருக்கிறது? சீக்கிரமா 3 பிளேட் சப்பாத்தியும் முட்டை குருமாவும் கொடு. அப்படியா? சாரிங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இதோ இப்பவே உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஐயோ, இது என்னால பார்க்கவே முடியல. இது எப்படி நடந்திருக்கும்? ஏன்பா இப்படி கத்துற? என்னாச்சு? எனக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் வீட்ல இருந்து சூடான சப்பாத்தியும் முட்டை குருமாவும் எடுத்துட்டு வந்திருந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா எல்லாமே தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. என்னப்பா இது? இப்படி இருந்தா எப்படி தொழில் பண்ணுவ? உன்னை நம்பி இட்லி சாப்பிடாம உனக்காக காத்திருந்தது எங்க தப்பு? ஆமா, இந்த பையனுக்காக காத்திருந்தது நம்ம முட்டாள்தனம்.
சரி வாங்க நம்ம பழைய இட்லி கடைக்கே போலாம். கடவுளே, என்ன சோதனை இது? ஏன் இப்படி செய்யற? நேத்து வியாபாரத்தை முடிச்சிட்டு மகிழ்ச்சியா வீட்டுக்கு போனேன். அது உனக்கு பொறுக்கல போல இருக்கு. அதனால தான் மறுநாளே என்னை அள வச்சிட்ட. வீட்டுக்கு போன ராமு நடந்தது எல்லாத்தையும் தன் மனைவி கிட்டயும் அப்பா கிட்டயும் சொன்னான். என்னங்க, நான் எல்லாத்தையும் எடுத்து பாத்திரத்துல வச்சதுக்கு அப்புறம் ராகினி அக்கா மட்டும்தான் வீட்டுக்கு வந்தாங்க, வேற யாரும் வரல. ராமு, நடந்ததை நினைச்சு வருத்தப்படாத. இது வேற ஒண்ணும் இல்ல, சோமுவோட மனைவி ராகினி வேலை தான். இந்த வேலையை செய்யறதுக்கு தான் காலையில அவன் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நம்ம குடும்பத்துல பொறாம குணமும் கெட்ட எண்ணமும் அண்ணியை தவிர வேற யார்கிட்டயும் இல்லை. ஆனா இந்த உண்மையை நம்ம நேரடியா சொன்னா அண்ணன் நம்ப மாட்டாரு. அப்புறம் என்னதாங்க பண்றது? சாந்தினி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அந்த திட்டப்படி நீயும் நானும் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டா ராகினி யாரு, ராகினியோட குணம் என்னங்கிறத எங்க அண்ணன் அவர் கண்ணாலே பார்த்தே தெரிஞ்சுப்பாரு. ரொம்ப நேரம் தூங்கிட்டேன் போல இருக்கு. சீக்கிரமா போய் முட்டையை எடுத்துட்டு வந்து குருமா தயார் பண்ணணும். இன்னைக்கு ஒரு சின்ன தவறு கூட இல்லாம எல்லாத்தையும் செய்து முடிக்கணும். என்ன இது, இன்னைக்கு இந்த முட்டைகள் வித்தியாசமா இருக்கு, ரொம்பவும் பளபளப்பா இருக்கு. இது முட்டை வடிவத்தில் இருந்தாலும் பார்க்கிறதுக்கு வைர மாதிரியே இருக்கு. என்னங்க என்னங்க, இங்க வந்து பாருங்களேன், இங்க ஒரு பெரிய அதிசயம் இருக்கு, சீக்கிரம் வாங்க. சாந்தினியோட குரலை கேட்டு ராகினியோட தூக்கம் கலைஞ்சு போயிடுச்சு. சாந்தினி ஏன் இப்படி கத்துறா? ஏதோ அதிசயம்னு வேற சொல்றா. நாம உடனே அங்க போகணும். சாந்தினி, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன் கையில இருக்கிறது எல்லாமே வைர முட்டைகள். வைர முட்டைகளா? என்ன சொல்றீங்க? கோழியோட வயித்துல எப்படி வைர முட்டை வரும்? இந்த வைர முட்டைகள் கோழியோட வயித்துல எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னு தெரியும், நம்மளோட குரல் அந்த கடவுள் காதல் விழுந்துருச்சு. அதனாலதான் இப்படி வைர முட்டையை கொடுத்து நமக்கு உதவி பண்ணிருக்காரு. எல்லா முட்டையும் கொடு, நான் இப்பவே நகரத்துக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வந்துடுறேன். என்னங்க, உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? இந்த பகல் நேரத்துல வைரத்தை எடுத்துட்டு போனா எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். அதனால சாயங்காலமா யாருக்கும் தெரியாம நகரத்துக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வருவோம். அது வரைக்கும் இந்த முட்டைகளை என்ன பண்றது? எங்க வச்சு பாதுகாக்கிறது? இந்த முட்டையை பாதுகாக்கிறதுக்கு இந்த கோழி கூண்டை தவிர வேற நல்ல இடம் கிடையாது. இந்த கூண்டுல இருக்கிற ஒரு மண்பானையில இந்த முட்டையை சேகரிச்சு வைப்போம். என்னங்க, எனக்கு சந்தோஷத்துல என்ன பேசுறதுனே தெரியல. அப்புறம் நமக்கு இப்படி வைர முட்டை கிடைச்ச விஷயத்த யாருக்கும் சொல்லிடாதீங்க. நீங்க எனக்கு சொல்லவே வேண்டாம், நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ, என் கைய பாம்பு கடிச்சிருச்சு, என் கைய பாம்பு கடிச்சிருச்சு, யாராவது வந்து காப்பாத்துங்க. ராகினி கத்துன சத்தத்தை கேட்டு ராமு, சோமு, சாந்தினி எல்லாரும் அங்க வந்துட்டாங்க. ராகினி, உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்துற? என் கைய பாம்பு கடிச்சிருச்சு, என்ன காப்பாத்துங்க. அண்ணி, உங்க கையை கடிச்சது பாம்பு இல்ல, நண்டு. நாங்க அந்த பானைக்குள்ள நண்டு தான் விட்டு வச்சிருந்தோம். அக்கா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? அந்த பானைக்குள்ள எதுக்காக கை விட்டீங்க? நான் 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 ராகினி, ஏன் இப்படி உன் குரல் தடுமாற்றமா இருக்கு? என்ன நடந்தது? உண்மையை சொல்லு. அண்ணா, அண்ணி சொல்ல மாட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அந்த மண்பானைக்குள்ள வைர முட்டைகள் இருக்குன்னு நாங்க சொன்ன பொய்யை நம்பி அண்ணி அதை திருட வந்தாங்க. ஆனா திருட வந்த இடத்துல சரியா ஏமாந்துட்டாங்க. அண்ணி, நீங்க நினைச்ச மாதிரி பானைக்குள்ள இருந்தது வைர முட்டை இல்ல, கண்ணாடி முட்டை. உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான குணத்தை வெளியில கொண்டு வர்றதற்காக நாங்க அப்படி நாடகம் போட்டோம். ராமு, நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவுமே புரியல. சோமு இப்படி கேட்ட உடனே ராமுவும் சாந்தினியும் சேர்ந்து நடந்த எல்லாத்தையும் சோமு கிட்ட விளக்கமா எடுத்து சொன்னாங்க. அது மட்டும் இல்லைன்னு, நேத்திக்கு என்னோட வியாபாரத்தை கெடுக்கிறதுக்காக நாங்க செஞ்சு வச்சிருந்த முட்டை குருமால தண்ணியை ஊத்திட்டு போனதும் இதோ இந்த அண்ணி தான். ராகினி,
நீ இவ்வளவு கேவலமா யோசிப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. ஒன்னா இருந்த எங்க குடும்பத்தை ரெண்டா பிரிச்ச. நான் அதை கூட சகிச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? உறவுகளோட சேர்ந்து வாழ்ற அருமை உனக்கு புரியல. இருந்தாலும் உன்னோட பேச்சுக்கு எல்லாம் நான் தலையாட்டினது எதுக்காக தெரியுமா? கொஞ்ச நாள் போனதும் உன்னோட மனசை மாத்தி மறுபடியும் ஒண்ணு சேரலாம்னு தான் என் மனசுல நான் நினைச்சிருந்தேன். ஆனா நீ ஒரு பேராசக்காரின்னு எனக்கு இப்பதான் தெரியுது. இங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதையெல்லாம் செஞ்சேன். நீ ஆசைப்பட்டபடி என் தம்பியை என்கிட்ட இருந்து பிரிச்ச. அதோட விட்டுட வேண்டியது தானே? அவனோட தொழிலை கெடுத்து வாழ்க்கையை அழிக்க நினைச்ச உன்ன மாதிரி கல் நெஞ்சுக்காரி கூட இனிமே என்னால வாழ முடியாது. நீ இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. என்னங்க, என்ன சொல்றீங்க? உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்கு குடும்பத்தை பிரிக்க தான் தெரியும். எல்லார் கூடவும் சேர்ந்து வாழ தெரியாது. நீ இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன்னு வச்சுக்க, நாங்க எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருப்போம். தயவு செய்து சொல்றேன், நீ எனக்கு தேவையே இல்லை. இப்பவே கிளம்பு. என்னங்க, என்ன மன்னிச்சிடுங்க. என்னோட மனசுக்குள்ள இருந்த பொறாமையவும் கெட்ட எண்ணத்தையும் என்னால இப்பதான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் கண்டிப்பா இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன். இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சு உங்க கூட வாழ விடுங்க. அதுக்கப்புறம் என்னால யாரோட சந்தோஷமும் கெட்டு போகாது. மாமா, நீங்க எதுக்காக அக்காவை வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றீங்க? நாங்க அக்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு நினைக்கவே இல்ல. அவங்க மனச மாத்தி நல்லபடியா திருத்தி நீங்களும் அவங்களும் சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்க இந்த நாடகமே போட்டோம். நீங்க என்னன்னா அவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன்னு சொல்றீங்க? சாந்தினி, நீயும் உன்னோட கணவரும் என்ன மன்னிச்சிடுங்க. நான் செஞ்ச தவறு எல்லாம் எனக்கு இப்பதான் புரியுது. நான் மறுபடியும் உங்க கூட ஒத்துமையா சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். அண்ணி, நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க? நீங்க மனசு மாதிரி எல்லார் கூடவும் ஒத்துமையா வாழணும்னு தான் நாங்க ஆசைப்பட்டோம். நீங்களும் மனசு மாறிட்டீங்க. எங்களுக்கு அது போதும். நீங்க எனக்கு அம்மா மாதிரி. ஒரு அம்மா தான் பையன் கிட்ட மன்னிப்பு கேட்க கூடாது. அக்கா, நீங்க மனசு மாதிரி இப்படி எல்லாம் பேசுவதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாந்தினி, உங்க அக்கா இவ்வளவு சீக்கிரமா மனசு மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. நீங்க மட்டும் சந்தோஷப்பட்டா போதுமா? நானும் சந்தோஷப்பட வேண்டாமா? சாந்தினி, நீங்க எல்லாம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு மாமாவை அழைச்சிக்கிட்டு பழையபடி இந்த வீட்டுக்கே வந்துருங்க. அப்பதான் நானும் சந்தோஷப்படுவேன். ராமு, உங்க அண்ணி இப்பதான் நான் சந்தோஷப்படுற மாதிரி பேசியிருக்கா. சரி வா, நம்ம அப்பாவை அழைச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் அந்த வீட்டுக்கு போகலாம்.